லைஃப்ல நம்ம வேலை பார்த்துக்கிட்டே இருப்போம், செஞ்சுக்கிட்டே இருப்போம். திடீர்னு என்ன யோசனை வரும்னா, நம்மள யாரோ கவனிக்கிறாங்க. நம்ம செய்ற தப்பா ரைட்டான்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நம்மள யோசிச்சுட்டே இருப்பாங்க. இப்ப நம்மள பத்தி பேசிட்டு இருப்பாங்க. இப்படின்னு பல பேருக்கு பல எண்ணங்கள் கண்டிப்பா இருக்கும். ஒண்ணே ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. நீங்க செய்ற வேலைய யாரும் கவனிச்சுட்டே இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு இது ஒரு மேட்டராவே இருக்காது. ஏன்னா, அவங்களுக்கே 1000 பிரச்சனை இருக்கும். உங்கள பத்தி அவங்க கவலை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. உங்கள பத்தி அவங்க யோசிச்சுட்டே இருக்கிறாங்கன்றது கிடையவே கிடையாது. அவங்க எண்ணம் வேற மாரி இருக்கும். அவங்களும் ஜெயிக்கணும். வாழ்க்கையில பல பிரச்சனை இருக்கும். பண தேவையா இருக்கும். வேலை தேவையா இருக்கும். இப்ப எல்லா விஷயங்களும் அவங்களும் கோ த்ரூ பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க ஒண்ணும் ஒரு ரோபோ கிடையாது. உங்களே மாதிரி ஒரு மனிதர்கள். அவங்களுக்கும் பல பிரச்சனைகள் கோ த்ரூ ஆயிட்டு தான் இருக்கும். அதனால உங்களை நினைச்சுக்கிட்டே இருப்பாங்க. உங்கள பத்தி தான் திங்க் பண்றாங்க. உங்கள அழிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அது 1, 2 பேர் இருக்கலாம். வாழ்க்கையில அத்தனை பேரும் 98% யாரும் உங்களை பத்தி யோசிக்க கூட மாட்டாங்க. அதனால அதை பத்தி பயப்படாம உங்களை யோசிங்க. நீங்க உங்களை யோசிங்க. உங்களை பத்தி நீங்க கவலைப்படுங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அதை செய்யுங்க. இப்ப என்ன கத்துக்கணுமோ அதை கத்துக்கங்க. உங்களை டெவலப் பண்ணுங்க. தோத்துட்டீங்கன்னா ஜெயிக்கணுன்ற வழியை பாருங்க. மற்றவங்க கிட்ட அசிங்கப்பட்டிருக்கீங்களா, அங்க ஜெயிச்சு நீங்க எப்படி வரீங்கன்றதை பாருங்க. நீங்க உங்களை டெவலப் பண்ணி பாருங்க. அப்போ உங்களுக்கு முழுமை பெறும். பயப்படாதீங்க. லைஃப்ல ஜெயிக்கலாம். திரும்பவும் சொல்றதுதான், எப்பயுமே சொல்றதுதான். பயப்படவே பயப்படாதீங்க. நான் எப்பயுமே உங்க கூட இருக்கிறேன். ஜெயிக்கலாம். வாங்க, சேர்ந்து பயணிப்போம்.